டிவிகே அரசாங்கம் முதன்முறையாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி வந்திருக்காங்க. ஸோ அந்த மாற்றம் நீங்கள் பழைய செஞ்சுட்டு இருந்த வேலைகளில் ஏதாவது தடங்கள் இருக்கா, இல்லை எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்துக்குவோம், உங்கள் தலைவருக்கும் இப்போ இருக்க தலைவருக்கும். கம்பாரிசனில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் சொல்லுவாங்க. கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி தான் கரெக்டான இதுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் கட்சி சம்மந்தமாக தான் நான் நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். சொல்லவும் முடியும், சொல்லி தான் ஆகணும். கட்டாயம் தான். நான் செஞ்சது தானே 4 வருஷம் இப்போ எனக்கு செஞ்சாங்க. எம்எல்ஏலாம் இப்போ செஞ்சாங்க. அதனால் அதை சொல்லி தான் ஆகணும். செய்ய இப்போ மற்றதை பற்றி நான் சொல்ல முடியாது இல்லைங்களா. இதை அனுபவிச்சு என்ஜாய் பண்ணதில் மக்களுக்கும் என்ஜாய் பண்ணாங்க. அதை நான் போய் கேட்டேன், செஞ்சாங்க. அதை செஞ்சு தான் மக்களுக்கு செஞ்சோம். அவர் செய்யலாம் நான் செஞ்சிருக்க முடியல. இப்போ நான் கேட்ட சிமெண்ட் சாலையெல்லாம் செய்யலாம் நான் மக்களுக்கு செஞ்சிருக்க முடியாது. என்னுடைய ஓன் பஞ்சாயத்துலேருந்து பண்ண முடியாதுலாம். பெரிய ஒரு காலங்காலமாக தீராத பிரச்சனை அந்த சிமெண்ட் சாலையும் அந்த ஒரு பெரிய நான் அந்த ஒர்க்கு வந்து அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளோ தூரம் எனக்காக கிட்ட செஞ்சு கொடுத்தாரு, பனையூர் பாபு. அதேமாதிரி ஒரு ரேஷன் கடை எல்லாமே புதுசு. ஏன் இல்லை, ரேஷன் கடையாக இருக்கட்டும், கல்வெட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நாங்கள் 2 பேர் எங்கள் வீட்டில், நான் கவுன்சிலர் ஒய்ஃபு, நான் தலைவர்ன்றதால கவுன்சிலர் ஃபண்டில் வந்தாலும் சேர்மன்கிட்ட சொல்லி, சேர்மனாக எங்கள் கட்சி தான், ஒரே கட்சியில் இருக்கிறது. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, எல்லாரும் ஒரே கட்சியில் இருந்தால் இம்மீடியட்டாக எங்களுக்கு எல்லா வேலையும் நடந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒருவேளை வேற ஒரு வேற்று கட்சியிலேருந்து வந்தவங்க ஜெயிச்சு நின்றுட்டா இதில் பாதிக்கப்படுவது மக்கள் தான். உண்மை, அது உண்மையான கருத்து. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் பாதிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி லைனாக இப்போ நாங்கள் இருந்தோம் பாருங்கள். இப்போ 4 வருஷம் இருந்தோம். சிஎம்லேருந்து கீழே தலைவர் வரும் நாங்கள் தான். கீழே சிஎம்லேருந்து எல்லாமே. அப்படி சிஎம்லேருந்து கீழே மக்கள் வரைக்கும் நீங்கள் அடிப்படை தொண்டன் வரைக்கும் நாங்கள் தான் நீங்கள் சொல்கிறப்போ, இந்த 5 வருஷத்தில் இன்னும் நிறைய மாற்றங்கள் உண்டாயிருக்கணும்ல. உங்கள் தொகுதியில் இன்னும் சிமெண்ட் ரோடில் நிறைய பிரச்சனைகள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்கலாமே. இல்லை 5 வருஷத்தில் பண்ணிட்டேன்றேன். அது பண்ணிட்டேன். பனையூர் பாபு எம்எல்ஏ இன்னும் ஏதோ தேவைகள் தேவை இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, மக்கள் பாதிப்பாங்களான்னு சில தேவைகள்லாம் எப்படி என்ன பண்ணுவீங்க கேட்கத்தான் நான் சொல்கிறேன். 100% ஒரு 99% தேவைகள் பூர்த்தி பண்ணியாச்சு. இந்த ஒரு தெரு, இந்த பெரிய லைட் சொன்ன பாருங்க, சோடியம் லைட்டும், அது மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, அது மட்டும் தான் அது டைம். அந்த இன்னொரு 5 மாதம் இருந்திருந்தாக்க அதையும் ஃபினிஷ் பண்ணிட்டுருப்போம். அந்த 4 வருஷம் பதவி முடிஞ்சு, எங்கள் பதவி 5 வருஷம்ன்றதில் அதில் அந்த கேப்பில் நிற்கிது. 25+ branches and still growing. Arabian Garden Seafood Restaurant.